பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த மிக 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 பிரத்யேகமான அற்புதமான காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. சரணம் சவிதா. First of its kind experience. Another first of its kind experience. Awesome experience, an amazing journey with our Arpuda Asan. So I want you to start about the journey, Soumya. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல சவிதா, ஒரு ட்ரிப் டு பெங்களூர் மாமாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மைசூர் அண்ட் பெங்களூர். ஸோ வி வென்ட் டு மைசூர். ஃப்ரம் மைசூர் மாமா வந்து ஒரு ஏகாந்தமா ஒரு டைம் அவருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த ப்ரோக்ராம்ல மைசூர் பெங்களூர்னு வச்சிருந்த அந்த ப்ரோக்ராம்ல ஒரு 2 days மாமாவுக்காக இன்க்ளூடட் த கூர்க் ஆல்சோ இன் தட் ப்ரோக்ராம். ஸோ அது வந்து அவருக்குன்னே எடுத்துட்ட டைம். ஸோ வி வென்ட் டு மைசூர், தென் கூர்க், அண்ட் தென் வி கேம் டு பெங்களூர். அண்ட் இந்த 9 நாள் பயணம் such a divine experience. மாமா சொல்ற மாதிரி ஒரு க்ஷணமும் அவருடன் இணைந்து பயணம் செய்யும் பொழுது மகாபெரிவாளுடைய அற்புதங்களை வந்து அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கறத வந்து we had the first hand experience and we want to share that with the devotees. அந்த ஃபீலிங் வந்து இன்னுமே இருந்துட்டே இருக்கு. அந்த ஃபீலிங் ஈவன் நாங்க வந்து ஒரு 5-6 days ஆயிடுது. பட் இருந்தாலும் வந்து the divine feeling is still lingering in us. அது வந்து அந்த காலத்துல குருகுல வாசம்னு எதுக்கு வச்சான்னு இப்ப புரியுது. குருவோடையே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆத்துக்கு வரணும் அப்படின்னா மனசே வரமாட்டேங்குது. ஆத்துக்கு வர்ற ஆணுன்னு இருக்கிறதே மறந்து போயிடுது, அவ்வளவுதான். சம்டைம்ஸ் நம்ம வந்து என்க்ராஸ்ட் இன் தட். அதுல சுவாமியோட இருக்கும் பொழுது அதுல நம்ம ரொம்ப என்க்ராஸ்ட் ஆயிட்டோம். வேற எதுவுமே நம்மளுக்கு இல்லை. பட் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு கம் பேக் டு அவர் ஓன் லைஃப் அண்ட் பேக் டு அவர் நார்மல் ரொட்டீன். பட் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வி வாண்ட் டு ஷேர். ஃபர்ஸ்ட் சவிதா, இங்கிருந்து நம்ம மைசூர் போகும்போது அங்க போன உடனே வந்து என்னன்னா வந்து மைசூர் வந்து நம்மளுடைய விஸ்வாஸ் இருக்க இடம். விஸ்வாஸ் சொல்லும்பொழுது வந்து இஸ் ஒன் ஆஃப் அவர் கோர் கைங்கரியர். டிஜிட்டல் நம்ம பார்க்குற எல்லா யூடியூப் அண்ட் மாமாவோட புக் டிரான்ஸ்லேஷன் மற்றும் பல கைங்கரியங்கள் வந்து விஸ்வாஸ் இஸ் த மேன் பிஹைண்ட், த டிவோட்டி பிஹைண்ட் தட், அண்ட் லாட் ஆஃப் சர்வீஸ் ஃபார் ஹிம், ஃபார் பெரியவா அப்படின்னு இருக்கோம். ஸோ when we said that we are coming to Mysore, விஸ்வாஸ் வந்து எங்களோட ஏரியாவுக்கு வரீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி he was actually planning for மாமா. அதாவது நம்ம சென்னையில மாமா பக்கத்திலே இருந்து நம்ம மாமாவை பார்க்கறது ஒரு விஷயம் சவிதா. பட் மாமாவை பார்க்காதவ இல்ல மாமாவை முதல் முறையா அவ பார்க்கும் பொழுது, அவ வேற ஒரு ஊர்ல பார்க்கும் பொழுது, the kind of bonding they have with mama and how they show, they express, அதை அவ வெளிப்படுத்துற விதம் பார்க்கும் பொழுது, அடடா நம்ம எல்லாம் தினம் பாக்குறோம், மாமாவை கொண்டாடலையோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. அந்த டிவோட்டிஸோட பக்தி எல்லாம் வேற லெவல். அண்ட் ஃபர்ஸ்ட் தரிசனம் ஆஃப் மாமா. சோ நமக்கெல்லாம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தரிசனம் ஆஃப் மாமா நமக்கு தெரியும் இல்லையா? ஹவு ஸ்பெஷல், ஹவு டிவைன் இட் வாஸ் அப்படின்னு பெரியவா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா அப்படிங்கிறது. அது அத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் when they experienced it and we were blessed to see them having mama's darshan for the first time. And how they express their love, how they express the devotion for பெரியவா. ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சு சவிதா, இந்த மைசூர் ட்ரிப்பும் சரி பெங்களூர் ட்ரிப்பும் சரி, ஒரு டிவோஷன்னா எப்படி பண்ணணும், ஒரு பக்தினா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். ஸோ மைசூர் ட்ரிப் வந்து மாமா வந்து கோயில்கள் தரிசனம் பண்ணா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம மேலக்கோட்டை போயிட்டு ஜியரோட தரிசனம் பண்ணிடுவாங்க. நம்ம மேலக்கோட்டை ஜியரோட தரிசனம் பண்ணிட்டு வேத பாடசாலா பார்த்தோம். அது வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் மாமா ஹேவிங் தர்ஷன் ஆஃப் சுவாமி, இது மாதிரி பார்த்தோம் இல்லையா? பெங்களூர் ட்ரிப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவாவோட டிவோஷன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு கே அண்ணாவா இருக்கட்டும், பெரியவா கிரகம் கணேஷ் அண்ணாவா இருக்கட்டும்,
நம்ம மீட் பண்ண டிவோட்டிஸா இருக்கட்டும், எப்படி பெரிவாளை பக்தி பண்றா, அங்க வரவாள்லாம் எப்படி பெரிவாளை கொண்டாடுறா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சது. மாமா சொல்வா, பெரிவாளை எப்படி பக்தி பண்ணணும்னு கத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி தானே நம்ம பிரதோஷ மாமாலாம் பார்த்தேன்னா வி ஆல்வேஸ் யூனோ ரீசார்ஜ் ஃப்ரம் அவளுடைய பக்தியை கேட்டு கேட்டு அனுபவிச்சு அனுபவிச்சு நம்ம வந்து ஆஹா பெரியவா மேல நமக்கு டவுட்டே இருக்கக்கூடாது, பெரியவா தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஸ்திரம் ஆன ஒரு நம்பிக்கை, திடமான ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு அதுல தான் கிடைக்கிறது. ஸோ இட் வாஸ் ஓவரால் வண்டர்ஃபுல் ட்ரிப். அண்ட் நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம் சரிதா, தட் இந்த என்டையர் ட்ரிப் நம்மளோட மாமாவோட தொடர் இணைந்து டிவோட்டிஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரிப் வாஸ் சோ பேக்ட் அண்ட் நல்ல விஷயங்கள் நடந்தது. ஸோ ஒரு 30 minutes வீடியோவை கொடுத்தோம்னா அது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். அது ஒரு 30 நிமிஷம் வீடியோவோ ஒரு 20 நிமிஷம் வீடியோவோ கொடுத்தோம்னா அது வந்து இட் வில் நாட் டூ ஜஸ்டிஸ் டு வாட் வி என்ஜாய், வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு மாமா நினைக்கிறா. ஸோ அதனால வந்து வி ஆர் ஷேரிங் திஸ். ஸோ வாட் வி ஹவ் தாட் Savita is to make it as a 5 episodes. முதல் எபிசோட்ல வந்து மைசூர் பயணம், மைசூர்ல முக்கியமா என்ன பார்த்தோம் அப்படிங்கறத பத்தி சொல்றோம். அதுக்கப்புறமா வந்து மைசூர்ல இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தோம். ஸோ மைசூர் அண்ட் அ லிட்டில் ஆஃப் கூர்க் வி வில் கவர் இந்த செகண்ட் எபிசோட். தேர்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல்கோட்டை போனோம். மேல்கோட்டை ஜியர் பார்த்து, அங்க வேத பாடசாலா பார்த்து, அங்க அந்த நம்ம இறங்கினோம்னா அந்த வேத பாடசாலா குழந்தைகள்லாம் வந்து அந்த 40 குழந்தைகள் வந்து நின்றுடும், ஓடி வந்துடும். அவெல்லாம் அந்த நின்றதை பார்த்தா இட்ஸ் ஆல் கூஸ் பம்ப்ஸ் ஆல் ஓவர். நம்ம எல்லாம் வந்து மாமா வந்து ட்ரஸ்ட் வழியா அந்த வேத பாடசாலாக்கெல்லாம் கைங்கரியம் பண்றதுங்கிறது நம்மளும் கொடுக்கின்ற அந்த ₹1 வந்து இந்த மாதிரி நல்ல கைங்கரியத்துக்கெல்லாம் போறதே அப்படிங்கிற வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அதுவும் அதனாலதான் மாமா இந்த விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்த ட்ரஸ்டுக்கு திரவியம் கொடுக்குற அத்தனை பேருக்குமே வந்து ஹவு ஃபார் இட் இஸ் ரீச்சிங் டுவர்ட்ஸ் தி காஸ் ஆஃப் வேத ரக்ஷணம் மாமா மூலமா அப்படிங்கிறது. கண்டிப்பா. சோ மேல்கோட்டை ஒரு எபிசோட் பண்ணோம் அப்படின்றது. சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பெங்களூர் போகும்பொழுது 2 things ரைட். ஒண்ணு வந்து பெரிவா கிரகம் கணேசன் போய் அங்க நடந்த அனுபவங்கள், அங்க நடந்த பூஜைகள், எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் பெரியவா, அப்படி பெரியவாள் அனுபவிச்சோம் அங்க. அதே மாதிரி when we went to the ராபிராமர் கோயில்ல அனுஷத்தன்னைக்கு KK அண்ணாவோட நம்ம வந்து அங்க பூஜையில கலந்து, அங்க 1000க்கும் மேற்பட்ட டிவோட்டிஸ் வந்து மாமாவை அங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சு அங்க அனுபவிச்சது, டிவோட்டிஸ் மாமாவை அனுபவிச்சது, மாமா பெரிவாளையும் டிவோட்டிஸையும் அனுபவிச்சதுனால ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். ஸோ இதை வந்து ஒரு 5 எபிசோட்ஸா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது அப்புறம் வந்து இந்த ஆதோனஹள்ளி சுப்பிரமணிய சுவாமி, ஆதோனஹள்ளி சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து மைசூர்ல, இது பெங்களூர்ல. ஆமா, நம்ம அந்த அதையும் அது ஒரு எபிசோட். ஸோ ஐ திங்க் 5 to 6 எபிசோட்ஸா நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஷார்ட் வீடியோஸ் ஸோ தட் எல்லாருமே லிசன் பண்ணி அந்த ஹோல் திங் இஸ் டு பிரிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு செரிஷ் தட். எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தான் இது. ஸோ மைசூர் போய் இறங்கிட்டோம் சரிதா. மைசூர் போய் இறங்கின நம்ம யூஸ்வலா எங்க ஸ்டே பண்ணாலும் வி சூஸ் அ ஹோம் ஸ்டே ஆர் அ ஸ்மால் அஃபோர்டபுள் ரிசார்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம இப்பயும் சொல்ற மாதிரி மாமா வந்து எப்பயும் டிவோட்டிஸோடவே இருக்கா, கவலைகளே கேட்டுட்டு இருக்கா. அதனால வந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்து இருப்பா, அந்த மாதிரியே இருப்பா. ஸோ அதனால வெளியில எங்கேயாவது மாமா வரேன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ பர்சனலி டூ கெட் இன் டு a space where it is all open and nature. மட்டும் இருக்கணும், ஓப்பனா இருக்கணும். ஸோ மாமா வந்து as much as fresh air, as much as you can enjoy and be with the nature, அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது எனக்கு ஒரு I don't know, I derive some happiness. இல்ல அது வந்து to see mama in that serene situation, we were also very happy because எப்பவுமே மாமா சரணாலயம் வந்தா ஒரு buzz of activity, ஒரு anticipation, people will be waiting when mama will come. உள்ள நுழையர்ச்சியே டிவோட்டிஸோட அப்பாயின்மெண்ட்ஸ், நம்ம வந்து ஆளாளுக்கு ஒரு விஷயம் வச்சுட்டு லைக் we can never have enough of mama அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து we were there but he still had time of his own. Still had his time of his own and his complete engrossment to the nature and to the divine and வந்து the supreme இதை வந்து we can தள்ளி நின்றதை நம்மளாலையும் அனுபவிக்க முடியும். கண்டிப்பா. ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸ் that he really enjoyed there. அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து மைசூர்ல தேங்க்ஸ் டு விஸ்வாஸ் ரைட், அந்த
கோயிலுக்கு போனோம் அந்த அப்படின்னு. இடத்த நமக்கு காமிச்சு கொடுத்து வந்து விஸ்வாசும் சுதர்ஷினியும் வந்து விஸ்வாசோட wife அழைச்சிட்டு போய் சுதர்ஷினி. டோட்டலி ஸ்டேட் வித் அஸ் அண்ட் கைடட் அஸ். அங்க முன்னாடியே எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆமா. மாமாவோட இது ஆக்சஸ் எல்லாம் கொஞ்சம் வீல் சேர் ஆக்சஸ் அதெல்லாம் பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் டெம்பிள் நம்ம மைசூர்ல போனது வந்து the place was பெலகுலா. சோ வெலகுலா வில்லேஜ். விஸ்வாஸ் சைடு வந்து நாளைக்கு காலைல நம்ம பெலகுலா போறோம், அங்க போய் நம்ம வந்து சுவாமியை பாக்குறோம், லட்சுமி நரசிம்ம பெருமாள் ரொம்ப நன்னா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். பட் அந்த ரொம்ப நன்னா இருப்பார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெருமாள் இருப்பான்னா, நான் இதுவரையும் சேவிச்ச லட்சுமி நரசிம்மர்ல இது வந்து the beautiful, the மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் டிவைன், the most beautiful, the most divine லட்சுமி நரசிம்மர். மைசூர்ல இருக்கவாளா இருக்கட்டும், பெங்களூர்ல எங்க இருக்கிறவாளும் அங்க ஒரு தடவை போய் யார் பார்க்கணும். இருந்தாலும் ஒரு முறை கண்டிப்பா 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 போக வேண்டிய இடம் வந்து இந்த லட்சுமி நரசிம்மர் சன்னதி. அது வந்து சிம்மகிரின்னு சொல்றா இல்லையா சௌமியா அந்த இடத்து. ஆமா, சிம்மகிரின்னு சொல்றா. அது வந்து தக்ஷிண நைமிசாரண்யம். தக்ஷிண நைமிஷாரண்யம்னு சொல்றா. அது தக்ஷிண நைமிஷாரண்யம் பத்தி நம்ம ஒரு எபிசோட் ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம். பட் நைமிஷாரண்யத்தை வந்து தக்ஷிண நைமிஷாரண்யம் சொல்றாளே அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டு சுவாமிய சேவிச்ச அப்புறமா, சுவாமிய வேண்டி தர்ஷனம் பண்ணின அப்புறமா, நீ அத்தனை கோயில், அதாவது நைமிஷாரண்யத்துல இருக்க அத்தனை கோயில் அனுபவிச்சு நீ என்ன டிவினிட்டி நினைக்கிறியோ அதான் சுவாமி சன்னதியில உன்னால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அத்தனை பியூட்டிஃபுல்லான லட்சுமி நரசிம்மர். அது சொல்வா இல்ல சவிதா, எப்பப்போ வந்து சுவாமி தன்னை அவதாரம், அவரோட அவதாரம் அப்படியே வரும், சுவாமியோட அவதாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த நரசிம்மர் வந்து அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு வந்ததும் வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கதை தான். அவர் வந்து ஹவு டிட் ஹி லேண்ட் தேர், ரைட்? அங்க வந்து ஒருத்தருக்கு பிளஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த நரசிம்மர் வந்து தானா வந்து ஒரு அங்க உள்ள ஒரு மைசூர்ல இருந்தவாளோட ஒரு ஆத்துக்கு வந்து இந்த நரசிம்மருடைய சிலை அங்க வந்த அப்புறமா அவாத்திலே இருந்து, அதுக்கப்புறமா வந்து ராகவாச்சாரியான்னு சொல்லிட்டு அவாத்திலே இருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் கொண்டு அவர் வந்த அப்புறமா அவர் சொல்றார், நரசிம்மர் வந்த அப்புறமா the Lord himself who created that whole space. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா அந்த இடம். சுவாமி வந்து வேற ஒருத்தர் வந்து கொண்டு கொடுக்குற அந்த சுவாமியோட அந்த சிலையை அங்க வந்துட்டாரு நரசிம்மர். டோயிங்கா இருக்கு, அவ்வளவு பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கா அந்த இடத்துல, அவ்வளவு பெரிய சன்னதி சுத்தி கட்டிட்டு இருக்கா. அது லாட் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தேர். பட் அந்த படிக்கட்டுலாம் கஷ்டமா இருக்குமோ மாமா போகும் பொழுது, அங்க இருப்பாங்க அவ்வளோ கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவ வந்து அந்த 2-3 ஸ்டெப்ஸ் நாங்க மாமாவை வீல் சேர்ல இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவ கண்டிப்பா சன்னதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா சேவை சாதிச்சு வச்சா. நீங்களும் வந்து அந்த விஸ்வாச அங்க சுவாமியோட இதை வீடியோ பண்ண முடியாது, பட் தேங்க்ஃபுல்லி வந்து we were able to take a picture outside. அந்த சுவாமியோட பிக்சர் எடுத்துக்கும் உங்களுக்கு ஷேர் பண்றோம் சவிதா. அந்த கோயில் எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் சவிதா on that? அது வந்து இன்னும் அப்படியே டேஸ்டா இருக்கு அந்த டிவைன் தர்ஷன். அதுவும் வந்து எங்க போனாலும் நம்ம வந்து பெருமாள் எல்லாம் தரிசனம் பண்றதுங்கிறது ஒரு பிளெஸிங். நல்ல பக்கத்துல நின்று நல்ல நிதானமா அந்த ஸ்தல புராணம் கேட்டு தரிசனம் பண்றதுங்கிறது இட்ஸ் அன் அமேசிங் திங். ஆனா நமக்கு வந்து குருவோட போய் தரிசனம் பண்றது, குரு வந்து பெருமாளை தரிசனம் பண்றதை பாக்குறது, நம்ம குருவையும் சேர்த்து பெருமாளோடய தரிசனம் பண்றது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியும் கிடைச்சிருக்கு பெரியவா புண்ணியத்துல, மாமாவோட அனுகிரகத்துல. பட் அகெயின் வி காட் தட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த கோவிலுக்கு போனாலும் அத வந்து மாமா அந்த மூலவரை தரிசனம் பண்றச்ச நம்ம மாமாவையும் மூலவரையும் சேர்த்து தரிசனம் பண்றத ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் நமக்கு கிடைச்சது. So I wanted to record that here. And we all prayed for everybody, all devotees of Mahapariva Sharanali. அது வந்து மாமாக்கு கூட சௌமியா இந்த சங்கல்பம் பண்றச்ச, ஆமா, சங்கல்பம் பண்ணிக்கும் போதே மாமா கிட்ட வந்து சொல்லும் பொழுதே மாமா வந்து ரொம்ப யோசிப்பார் அவர் பேரை சொல்றதுக்கு. அதுக்குள்ள யாராவது நம்ம ஆரம்பிச்சு சொல்லுவோம், மாமா பேரும் டீச்சர் பேரையும் சொல்லுவோம் அவன் நட்சத்திரம். அதுக்கப்புறம் மாமா சொல்றது வந்து அத்தனை டிவோட்டிஸோட ஃபேமிலிஸ் அவளுடைய நன்மைக்காகவும் சங்கல்பம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிப்பாரு. அது ஒவ்வொரு சன்னிதிலையும் மாமா நின்று நம்ம அத்தனை பேருக்கோசரமும் ப்ரே பண்றத வந்து டு ஷேர் இன் திஸ் வீடியோ, இட் இஸ் ரியலி a blessing of மாமா இல்லையா? ஆமா, அதாவது 2003ல வந்து அந்த ஐடல் கேம் டு தட் பிளேஸ் அப்படிங்கிறது. 2003ல வந்து நம்ம 2024ல சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கோம்.
ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். ஆனா அந்த கோயில வந்து இன்னைக்கு எப்படி கட்டின்னு வரா அப்படிங்கறத வந்து வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச். அது எப்படி இட் இஸ் டெஃபினட்டா அந்த பிளேஸ் வந்து இஸ் கோயிங் டு பி பிளேஸ் ஆஃப் டிவைன் எனர்ஜி அண்ட் அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்க போகுது. அந்த இட்ஸ் நோ டவுட். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த பிளேஸ். அது முடிச்சுட்டு வந்து அங்க பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அந்த கோயிலுக்கும் நம்ம போனோம். அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து அவ்வளோ பெருசா, அதுவும் நம்மளுடைய நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் மாதிரி நல்ல விஸ்வரூப ஆஞ்சநேயர், நல்ல பெரிய ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப திருப்தியா இருந்தது. அப்ப மாமா ரொம்ப நாள் கழிச்சு, இஃப் யூ ஆக்சுவலி விஸ்வமங்கல விஸ்வரூப ஆஞ்சநேயர், விஸ்வமங்கல விஸ்வரூப ஆஞ்சநேயர், இவர் வந்து விஸ்வமங்கல விஸ்வமங்கல லட்சுமி நரசிம்மர், விஸ்வமங்கல லட்சுமி நரசிம்மர், விஸ்வமங்கல விஸ்வரூப ஆஞ்சநேயர். அப்ப மாமா வந்து வீல் சேர்ல தான் இருந்தா. அப்ப நான் மாமாட்ட கேட்டேன், மாமா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்து, ஏன்னா மகாபிரிவா என்வாழ்வு மகாபிரிவா பார்ட் 1ல மாமா சொல்லியிருப்பான். ஆமா, அவருடைய உத்தரவு 108 நாட்கள் 108 முறை, ஒவ்வொரு நாளும் 108 முறை அந்த பிரதட்சணம் பண்ணணும், பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப மாமாட்ட கேட்டேன்னா, அந்த நட சாத்திர டைமுக்கு போனோம் நம்ம சவிதா இல்லையா, நட சாத்திர டைம் போனதுனால மாமா நீங்க வந்து ஒரு முறை பிரதட்சணம் பண்ணலாமே, ஆஞ்சநேயர் கிட்ட வந்திருக்கோமே மாமா, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆஞ்சநேயர் கிட்ட வந்திருக்கேன், நம்ம பிரதட்சணம் பண்ணிடலாமா அப்படின்னு. மாமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதட்சணம் பண்றோம். பண்ண உடனே அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு போடக்கூடிய ஒரு கவச்சம், அந்த கவச்சத்துல சுவாமியோட பாதம், திருப்பாதம் கவச்சம் மட்டும் அந்த இடத்துல தனியா அந்த இடத்துல சாத்தி வச்சிருந்தது. அந்த பாதம் மட்டுமே, அந்த கவச்ச பாதத்தினுடைய கவச்சம் மட்டுமே எவ்வளவு ஒரு ஹியூமன் பெருசா இருந்தது சவிதா. அதுவே ஒரு விஷயம். ஆமா, அதுவே ஒரு பாத விஸ்வரூபம். நம்ம வந்து அந்த கவச்சம் பார்த்த மாதிரி இட் வாஸ் சோ ஹியூஜ். அண்ட் அந்த பாத தரிசனம் ஆனா பிக்சர்ஸ் எதுவுமே அங்க எடுக்க கிடையாது, அதனால அலௌட் கிடையாது, அதனால பிக்சர்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. பட் அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு கவச்சம் சாத்தியிருக்கா, ஆனா அந்த பாதத்துக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்னா, அவ்வளவு பெரிய பாதம் அந்த சுவாமியோட பாதம். இந்த ஹைட்டு, நல்ல ஹைட்டு இந்த அவனுக்கு பாதம். அப்போ வந்து ரொம்ப, அதாவது அங்க போய் உள்ள சுவாமியை நம்ம பாதம் தொட்டு சேவிக்க முடியாது, ஆனா அவர் பாதத்துக்கு அணியிற அந்த கவச்சத்தை நம்மளால சேவிக்க முடியும்னு மாமா சொல்லி மாமா வந்து அதை தொட்டு சேவிச்சுட்டா, எல்லாருக்காகவும் அவர் தொட்டு சேவிச்சுட்டு வந்தான். அதெல்லாம் விட பெஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த ஊர் அப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் சென்னையில நின்று இருக்கோம் அப்படின்னு சொன்ன, சுவாமி நீங்க எந்த ஊர் அப்படின்னு வந்து மாமா கேட்டார் அவளை. அவ வந்து நான் ஈரோடு அப்படின்னு சொன்னான். ஈரோடுன்னு சொன்ன உடனே ஏன்னா இந்த கரெக்ட் இஸ் தேர். மாமாவும் வாழும், நாங்களும் ஈரோடு தான், நீ எந்த தெருவு நான் எந்த தெருவு, நான் பக்கத்து தெருவுல இருந்தா, நாம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம்னு அப்படி கைய பிடிச்சுட்டு they were so happy. இதெல்லாம் வந்து நம்ம அங்க வந்து முந்தின நாள் வரை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம்னு விஸ்வாஸ் சொல்ற வரை நமக்கு தெரியும், சொல்லவே இல்லை. ஆக்சுவலா விஸ்வாஸ் ஆயிடணும், நம்ம வந்து பெங்களூர் மைசூர் பெங்களூர் ட்ரிப் சொல்லிட்டே இருக்கோம். பட் விஸ்வாஸ் வந்து இந்த இடத்துக்கு போறோம் மேம்னு சொல்லவே இல்லவே இல்லை. சோ நாங்க அங்க போன உடனே நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்ட். அண்ட் தென் வி செட் வை நாட்ல நம்ம மைசூர் பேலஸ் எல்லாம் சும்மா கார்ல அப்படி சுத்தி போனோம், அதுல ஒன்னும் இல்லை. பட் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்ட் வி கெட் அந்த மாதிரி ஹேவிங் தர்ஷன். இது கூட மகா பெரிவாளோட கோரியோகிராஃபி. he wanted mama to go there இல்லையா. அண்ட் அந்த ஈரோட்டு அன்பரை பார்த்து அவ 2 பேரும் கையை பிடிச்சிடும், கையை விடவே இல்லை. அவர் ஐ திங்க் நம்ம அந்த பிக்சர் இருக்கோம்னு நினைக்கிறேன் சவிதா. ஐ திங்க் we took a picture of that, maybe we can share that. ஆனா வந்து அதுக்கப்புறமா வந்து பட்டர்நாத்துக்கு வந்த அப்புறமா பட்டர்நாத்துல வந்து அந்த பெருமாளுடைய லட்சுமி நரசிம்ம பெருமாளுடைய போட்டோ இருந்தது. நான் உள்ள நுழையும் பொழுதே அவ வீடு வந்து சோ ஹியூஜ். அது இந்த 4 கட்டு வீடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு. சோ நான் ஃபர்ஸ்ட் மாமா வரும்போது அவாத்துக்கு போறேன். அதாவது இந்த கோயிலை பராமரிச்சு இதெல்லாம் அவருடைய பேரை பத்தி சொல்லவே வேண்டாங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் பட்டர்நாத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவாத்துக்கு போனோம். அவர் தான் அந்த கோயிலை பராமரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவாத்துக்கு போகும்போது உள்ள காலடி வைக்கும் பொழுதே வந்து நமக்கு அந்த பெரிய அந்த லட்சுமி நரசிம்மருடைய போட்டோ இருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு சன்னதியில எடுக்க முடியல, ஆனா இங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த போட்டோ கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அந்த போட்டோ இருக்கு. நான் சுவாமியை பார்த்ததுல இருந்து தினம் நான் அதை பார்த்துடுறேன் சரிதா. அது வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு அழகுன்னா அழகு லட்சுமி நரசிம்மர். இது மாதிரி எப்படி நானும் எங்க அக்கா கிட்ட இருந்து, எங்க அக்கா ரொம்ப லட்சுமி நரசிம்மர் பைத்தியம் எங்க அக்காக்கு. சோ நான் அவள்கிட்ட கூட காமிச்சு, இப்படி ஒரு அழகான லட்சுமி நரசிம்மர் பார்த்திருக்கியா நீ அப்படின்ட்டு. அவ்வளவு அழகா இருந்தார் சுவாமி. சோ அது சோ பட்டர்நாத்துக்கு வந்தோம் இல்லையா சரிதா. பட்டர்நாத்துக்கு நம்ம கேம் டு பட்டர்நாத் ஹவுஸ். அங்க வந்து சிறப்பு என்னன்னா வந்து அவ நடத்துற அந்த வேத பாடசாலை, அவ பண்ணிட்டு இருக்க அத்தனை தெய்வ கைங்கரியம், அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவத்துல இருந்தது. சௌமியா, நம்ம வந்து அந்த ஸ்ரீ பட்டர்னா வேத பாடசாலை இட் வாஸ் அன் அமேசிங் திங். ஏன்னா எங்கேயுமே நம்ம வந்து ஒரு
கேள்விப்படாத ஒரு விஷயம். அந்த 12 வருஷமா கண்டினியூவஸா நித்திய யாகம் அந்த வேத பாடசாலையில பண்றா. அண்ட் அந்த கோவில் பிரமிஸ்ல போயிட்டு நம்ம பெருமாளையும் விஸ்வரூப ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த வேத பாடசாலைக்கு வந்து அங்க அத்தனை குழந்தைகளோட அந்த இது நம்ம உள்ள வரைச்சே அந்த யாகம் நடக்கிறது வந்து நம்ம we were able to hear from a distance. அப்புறம் நம்ம உள்ள போய் அது they are actually Savita for 12 years they are going to do the yagam. 12 years நித்திய யாகம் and they have started in 2022. 2034 வரை எவ்ரி டே இமேஜின் எவ்ரி டே தே ஆர் கோயிங் டு டூ. 2 வருஷம் இப்ப முடிய போறதுன்னு ஒரு டேட் சொன்னாங்க இல்லையா மேல. யாகசாலை ஒரு பியூட்டிஃபுல்லான யாகசாலை. அது வந்து we went back in time ஆக்சுவலா ஒரு 150-200 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, மகா பெரிவா will be so happy to be there அந்த மாதிரி இல்லையா. And no wonder why he got mama there. கண்டிப்பா. அண்ட் இன்னொரு சவிதா, நம்ம சின்ன ஒரு வேலை பண்ணினா கூட ஏதோ நம்ம பாத்துக்கு நம்மளே ஒரு நம்மளுக்காகவே நம்ம ஒரு நம்ம குடும்பத்திலேயே ஒரு ஹெல்ப் பண்ணினாலும் ஒரு வேலை பண்ணினா கூட நம்ம அதை ஒரு பெரிய விஷயமா சொல்றோம். இன்னும் கொஞ்சம் பெருசா டொனேஷன் கொடுத்தா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பட்டனா மாதிரி அந்த டீம்லாம் வந்து குவைட்டா பின்னாடி பண்ணிட்டு இருக்க பெரிய விஷயம் வந்து இன்னைக்கு மேபி திஸ் ஹேஸ் டு கம் அவுட் டு லைட்னே நம்ம போயிருந்திருக்கலாம். கண்டிப்பா ரியலி டோன்ட் நோ. சோ அந்த அளவு அழகா வந்து அந்த அந்த ஃபேமிலியிலே பாத்தீங்கன்னா அவ ஒய்ஃப் மெத்தவா எல்லாரும் வந்து they are not in this materialistic world at all, but however இந்த மெட்டீரியல் எல்லாம் தேவை இந்த யாகம் பண்றதுக்கு யஜ்யம் பண்றதுக்கு பெரிய யஜ்யம் பண்ணறதுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை. அது தானா வருது. பகவான் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு நாளைக்கு பண்றா. அந்த ஒவ்வொரு நாளைக்கு நம்மளும் மாமா சொல்லியிருக்கா அந்த மாதிரி எல்லாரும் சார்புலயும் வந்து நம்ம ட்ரஸ்ட்ல இருந்தும் ஒரு எடுத்துட்டு பண்ணணும் ஒரு நாள் அப்படின்ட்டு அந்த அந்த செலவு எடுத்துட்டு பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிடிச்ச அந்த வேத ரட்சணம் சம்ரக்ஷணம் அது வந்து மாமாக்கு பெரியவா தான் கூட்டின்னு போய் காமிச்சிருக்கா. அண்ட் விஸ்வாஸ் அண்ட் சுதர்ஷினி வேர் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிளான் பண்ணிட்டு நம்ம கிட்ட இந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அங்க எல்லாம் சொல்லி அதுவும் அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி அந்த இது கண்டெய்னர்ஸ் அதெல்லாமும் கூட பார்த்து நேச்சர். ஆமா, போகும்பொழுது சவிதா அவ வந்து என்ன பண்ணா எனக்கு பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண அந்த பிளாஸ்டிக் டப்பால தான் சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் தருவோம். அவ அழகா ஒரு பாக்குமட்டை டப்பா விச் கேன் பி க்ளோஸ்ட், நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு டப்பா கொடுத்தோன்னு கேட்டேன் எங்க கிடைச்சது உங்களுக்கு இது அப்படின்னு. அவ சொன்னா மேல்கோட்டையில தான் இருக்கு அப்படின்னு. ஆஹா, நான் எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல்கோட்டையில நீங்க பிடிச்சிடலாம் இது பண்றவா இருக்கா, நீங்க அவளை பார்த்தேன்னா இது பண்ணலாம் அப்படின்ட்டு வி டிட் கோ தேர். பட் வந்து அது ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் அவ யூஸ் பண்றாங்க எல்லாமே, இல்ல பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லாம 100% வித் நேச்சர் பிளெண்ட் ஆகி ஒன்லி டிவினிட்டி ஒன்லி நேச்சர் ஒன்லி லக்ஷ்மி மங்கள லக்ஷ்மி நரசிம்மர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வேற ஒண்ணுமே வேண்டாமே லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம். அண்ட் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணினது வந்து மாமா அண்ட் பட்டனா கான்வர்சேஷன். அவ ரெண்டு பேரும் பேசின அந்த தருணங்கள் வந்து பேசிக்கொண்ட தருணங்கள் வந்து ரொம்ப நல்லா அதை கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. ஆமா, சோ அந்த மாதிரி ஹவு பகவான் வந்து ஒவ்வொருத்தர ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா எடுத்து ஒரு காரியம் பண்ண வைக்கிறா அப்படின் போது அவரை இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் எடுத்து பட்டனாவை இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு சில காரியங்கள் பண்றா. இந்த மாதிரி மகா யஜ்யம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஒரே நாள் நம்ம பாத்துல ஹோமம் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ அமக்கம் ஆயிடுறது. இவ வந்து 12 வருஷம் பண்ண போறா. தேவ் டன் 2022 ஆரம்பிச்சு இந்த 2 வருஷம் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப 2 years கம்ப்ளீட் ஆக போறதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் வந்து அந்த இது வந்து we will ask Vishwas to share அந்த பிக்சர் போட்டிருந்தா பாரு. என்னென்னலாம் பண்ண போறா, அந்த டேட்ஸ் அந்த டீடைல்ஸ் அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் இப்படி சொல்லிண்டே போகலாம். நான் எல்லாரும் ஒரு தடவை அங்க போய் பார்க்கணும் சௌமியா. Everybody should visit. நரசிம்மர் தர்ஷனம் வாங்கிட்டு அப்படியே நரசிம்மர் இருந்தார். நம்ம போட்டோகிராஃபி எடுக்க வேண்டாம்னு சொன்னது நல்லது. ஏன்னா வந்து நீ அதை வந்து மனசுல வாங்கிக்கணும் சுவாமி அப்படிங்கறது வந்து வெரி குட். ஸோ அதை பார்க்கணும். ஸோ எல்லாருமே போய் பார்ப்போம். நம்மகிட்ட என்ன போட்டோஸ் இருக்கோ அதை நம்ம வந்து ஷேர் பண்றோம் சவிதா பத்தி. அப்புறம் மைசூர் போனோம்னா கண்டிப்பா we have to go to சாமுண்டீஸ்வரி டெம்பிள் போனோம் அப்படிங்கும்போது கார் எவ்வளவு தூரம் போகும், மாமா போக முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது மாமா சொன்னா எனக்காக நீங்க எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, நான் கார்ல இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ தட்
அது எப்பயுமே அவர் சொல்ற விஷயம். ஆனா நம்மளுக்கு எப்பயுமே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவரை விட்டுட்டு நம்ம போறோமே அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது மாமா உள்ள கூட்டின்னு போலாமா அப்படின்னு நம்ம எப்பயுமே யோசிப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு வரும். நம்ம யோசிப்போம். பட் பட் வித் சம் பீப்புள் யூ கேன் ஆஸ்க் தெம், ரைட்? கேட்கலாம். சில பேர் கிட்ட நம்ம அவ்வளவு கேட்க முடியாது. சோ எங்கள்கிட்ட சொன்னது வந்து இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திடுவா, வண்டியெல்லாம் பேரிகேட்ஸ் இருக்கு, அங்கே கொஞ்சம் நடந்துதான் போற மாதிரி இருக்கும் அப்படின்னா. பட் தேங்க்ஃபுல்லி வந்து சுதர்ஷினி ஹேட் சம்படி கனெக்டட். அண்ட் தென் வந்து அவளால வந்து அது வந்து ஆக்சுவலா சுதர்ஷினி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். பெரியவா ஹேட் சம்படி கனெக்டட் அண்ட் மாமாஸ் வெஹிக்கிள் வாஸ் லெட் கோயில் என்ட்ரன்ஸ் வரையும் போய் அதுக்கும் ஸ்பெஷல் தர்ஷனுக்கு போக முடிஞ்சது. அண்ட் அந்த கோயில்ல தர்ஷன் வந்து நம்ம வந்து அப்படியே சுவாமிய அம்பாள் முன்னாடி அப்படியே நின்று பார்த்தது வந்து அந்த க்ஷணம் வந்து பகவான் எப்படி ஒரு தர்ஷனம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு மாமாவை அழைச்சு அம்பாள் தரிசனம் கொடுத்தா. மாமாவும் விஜய் மாமியும் சேர்ந்து நின்னு அம்பாளை தரிசனம் பண்ணதை பாக்குற பாக்கியம் நமக்கும் கிடைச்சது. அண்ட் என்ன தரிசனம், சாமுண்டேஸ்வரி அம்பாளோட தரிசனம் வாஸ் அமேசிங். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பகவான்கிட்ட போகும்போது சுவாமி எப்பயும் உங்களை நினைக்கணும், சதா சுவாமியை நினைக்கக்கூடிய ஒரு மனசை கொடுங்க. அப்படி எப்படி நாங்க ஓடினோம்னா பிடிச்சி இழுத்துருங்க அப்படின்னு, பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி எங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரே ப்ரேயர் தான். மீதி எல்லாம் நம்மளுக்கு நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு இந்த வேர்ல்ட்லி லைஃப்ல, அதெல்லாம் வேற, அது தானா நடக்கட்டும். பட் எங்களை வந்து உங்க திருவடியில எப்பயும் வச்சுக்கோங்க, நாங்க அப்படி இப்படிதான் இருப்போம், கொஞ்சம் அங்கங்க இருப்போம், பட் எங்களை எப்பயும் வச்சுக்கோங்க உங்க கையில அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிடணும் எல்லாருக்காகவும். அங்கங்க விபூதி குங்குமம்லாம் கலெக்ட் பண்ணி சன்னாலத்துல கொடுத்து எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ அவ்வளோ ஒரு நிறைவா மைசூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் வந்து நாங்க ஒரு ஈவினிங் வந்து மைசூர் வரையும் போயிட்டோம். மாமா பேலஸ் பார்க்கணும், வந்து நம்மளுடைய வேலை இருக்குல்ல, பேலஸ் பார்க்கலாமா மாமா, பேலஸ் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வி வெண்ட். ஆனா கார்ல இருந்து இறங்குவேன், ஜஸ்ட் லைட்டிங், பேலஸ் லைட்டிங் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். சொல்லிட்டு இட் இஸ் அன் அமேசிங், another different experience அது. நானு டீச்சர் சவிதா மட்டும் டோங்கால போயிட்டு வந்து மாமா சொன்னா, மாமா கமெண்ட் சவிதா, குதிரை பத்திரம்னு சொன்னார். மாமா நாங்க டோங்கால போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன்னு, அப்படியா சௌமியா குதிரை பத்திரம் அப்படின்னாரு மாமா. ஹியூமர்ங்கிறது ரொம்ப அதிகம் அவர்கிட்ட. கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் பேசுவார். அந்த கொஞ்சத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹியூமர் இருக்கும் அவர் பேசுறது. அவர் கொஞ்சம் பேசுறதுல நிறைய ஹியூமர் இருக்கும். He's always internally connected with Mahapariva. So 95% of the time குவைட்டா இருப்பா, நம்ம தான் பேசணும். அந்த அத்த இது வந்து பேசிக்கலி இந்த எபிசோட்ல வந்து மைசூர் கவர் பண்றோம் ஆக்சுவலா. ஸோ மைசூர்ல நாங்க பார்த்த சுவாமி நரசிம்மர் சுவாமியும் சரி, ஆஞ்சநேயர் சரி, சாமுண்டேஸ்வரி சரி, வேத பாட்சாலா சரி, அந்த யஜ்யம் சரி, எவ்ரிதிங் வாஸ் சோ டிவைன், சோ பியூட்டிஃபுல். எங்கள்கிட்ட என்ன பிக்சர்ஸ் இருக்கோ ஷேர் பண்றோம், நீங்களும் போய் அந்த இடமெல்லாம் பாருங்க. அண்ட் பார்க்கும்பொழுது ஆஹா, நம்மளுக்கு வந்து குரு ஆசிரியன் போனதுனால நம்மளுக்கு இந்த இடம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவேன். பட் அனதர் டெஃபினட்டா ஐ வாண்ட் டு கால் அவுட் ஒன் திங் சவிதா வாஸ், இது முடிஞ்சிட்ட உடனே அடுத்த எபிசோட்ல நாங்க வந்து a bit of மேல்கோட்டைக்கு என்ன பண்ணுவோம், டெம்பிள், அதை பத்தி எல்லாம் சொல்றோம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல. பட் இந்த எபிசோட்ல நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரிட்டர்ன் ட்ரிப் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை வரும்போது we were planning ஆன் ரோட்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார்ல வந்துடலாம். சவிதாவோட கார் இருந்தது, நம்ம கார்லயே வந்துடலாம், ஏன்னா லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது, தட்ஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஐ திங்க் அதுவும் சொல்லணும், அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட். ஐ கவர் இந்த பெங்களூர் ட்ரிப், அம்பாள் எப்படி நம்மளோட திருவிளையாடல் பண்ணினா அப்படிங்கறது வந்து உங்களுக்கு பெங்களூர் ட்ரிப்ல கவர் பண்றேன். பட் இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா வந்து நாங்க பெங்களூர்ல ஒரு இடத்துல சுவாமிக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப மாமா வந்து கால் பண்ணிட்டே இருக்கா டீச்சரை. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து லெட்ஸ் மூவ் டு ஃபிளைட், நம்ம வந்து ஃபிளைட்ல போயிடலாம், நம்ம வந்து கார்ல போக வேண்டாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி மாமா சொல்லும்போது ஏன் மாமா நம்ம வந்து போலாமே, நம்மளுக்கு வந்து எப்படி லக்கேஜ் எடுத்துட்டு மாமாவே ஆக்ஷன் எப்படி போறோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, பட் ஹி ஸ்டக் டு த பிளான். ஹி செட் நோ, வெரி ஃபர்ம், ஃபிளைட்ல தான் போறோம், நோ ஆன் ரோட் அப்படின்ட்டு. ஒரு 2-3 டைம்ஸ் சொன்ன அப்புறமா விட்டுட்டோம், ஏன்னா அவருக்கு என்ன மனசுல தோன்றது, எதனால தோன்றதுன்னு தெரியாது. பெட்டர் மாமா சொல்றதே பண்ணலாம்னு ஓகே மாமா ஃபிளைட். ஸோ லாஸ்ட் மினிட்னால வி காட் அன் ஏர் இந்தியா ஃபிளைட். ஃபிளைட் டிக்கெட் போட்டாச்சு. சவிதாவோட ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணினா. ஸோ மாமா அண்ட் டீச்சர் அந்த ரோ 1 அண்ட் we were on the row 6. நானும் சவிதா ரோ 6ல இருக்கோம்.
யூஸ்வலா வி ட்ரை டு புட் 1 or 2, ஏன்னா மாமாவால் அவ்வளோதும் நடக்க முடியாதுன்னு. பட் ரோ 1ல மாமாக்கு கிடைச்சது, அதனால போட ரோ 6ல நம்ம இருப்போம். ஸோ ஃப்ளைட் வந்து அன்னைக்கு டிலே. அன்னைக்கு வந்து ஐ திங்க் மோடி விசிட்டட் சென்னை, அதனால வந்து ஃப்ளைட்ஸ் காட் டிலேட். ஐ டோன்ட் நோ வெதர் தட் வாஸ் த ரீசன், பட் அந்த ரீசன் தான் எங்களுக்கு கொடுத்தா ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஃப்ளைட் தட் வி ஹேட் டு போர்ட் ஆட் 4:55, அதாவது 5 மணிக்கு ஏற வேண்டிய ஃப்ளைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 o'clock ஆச்சு, அப்புறமா 7:20 ஆச்சு, ஃபைனலி வி போர்டட் அட் 7:45. அந்த ஃப்ளைட் ஏறும்போது 7:45 ஆச்சு. அதெல்லாம் கூட ஓகே, நம்ம வந்தோம், ஃப்ளைட்ல இன்னும் எல்லாம் கம்ஃபர்டபுளா ஏறியாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ மாமாவும் டீச்சரும் ரோ 1ல இருந்தா, நானும் டீச்சரும் சவிதாவும் ரோ 6ல இருந்தோம். ஸோ பிஃபோர் த ஃப்ளைட் ஸ்டார்டட் ஐ ஜஸ்ட் கேம். மாமா கிட்ட வந்துட்டு, மாமா கம்ஃபர்டபுளா இருக்கலாம், நத்திங் டு வரி, நீங்க 2 பேரும் உங்களுக்கு எதுனா வேணும்னா நீங்க ஜஸ்ட் டர்ன் பண்ணி பாருங்க, நான் 6th ரோல தான் இருப்பேன், ஐ எம் வாட்சிங் யூ, உங்களுக்கு எதுனா வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த சீட்ல வந்து மாமா, டீச்சர், பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் அதை கேட்டவர் வந்து நான் மாமா கிட்ட கன்வர்ஸ் பண்றது பார்த்து அவர் சொன்னார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே இங்க வந்து உட்காந்துக்கோங்களேன், நான் பின்னாடி போறேன் 6th ரோக்கு, ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் எல்டர்லி பர்சன். ஏன்னா மாமாவை பார்த்த உடனே ஒரு பயர்ஸ் யாரா இருந்தாலும், ஏன்னா நம்ம ஆன்வர்ட் ஃபிளைட்ல போகும்போது கூட, இஃப் யூ ரிமெம்பர் சவிதா, அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னா, நான் வந்து இவரை பார்த்தா பிளஸிங் வாங்கிக்கணும் இருக்கு, நான் வாங்கிக்கலாமான்னு என்கிட்ட கேட்டா ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ பீப்புள் கெட் தட் ஃபீலிங்னோ, ஒரு பிளஸிங் வாங்கிக்கணும். ஸோ அவர் சொன்னார், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க உட்காந்துக்கோங்க, நான் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ கேம் ஆன் ரோ 1 பிசைட்ஸ் மாமா. மாமா பக்கத்துலேயே உட்காந்துருந்தோம். ரோ 1ல இன்னொரு சீட்டு காலியா இருந்தது, சவிதாவும் அங்க வந்துட்டா. ஸோ வி வேர் ஆல் இன் ரோ 1. ஸோ பெரியவாளுடைய அனுகிரகம், எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம். அதெல்லாம் விஷயம் இல்லை. ஸோ நாங்க வந்து சென்னை வந்து இறங்கின உடனே பேக்கேஜ் எடுக்கிறோம். பேக்கேஜ் எடுக்கும் பொழுது எல்லாம் முடிச்சாச்சு, கிளம்பலாம் அப்படின்னு வந்து லக்கேஜ் எண்ணினோம், 8 லக்கேஜ். டீச்சர் சொன்னா நம்ம 9 லக்கேஜ் செக்இன் பண்ணோம், இது எப்படி 8 லக்கேஜ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரோட, ஏன்னா இமீடியட்டா யாரோட பேக் காணோம் அப்படின்னு உடனே, அது மாமாவோட பேக் காணோம். ஸோ இம்மீடியட்லி மனசுல தோணுது, இது என்னடா எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்க கேட்டுட்டு, பேக்ஸ் வருதா, இன்னும் வந்து லெஃப்ட் ஓவர் பேக்ஸ் இருக்கா, ஏதாவது வருதான்னு செக் பண்ணி அவங்க எல்லாம் செக் பண்ணா எல்லாம் பார்த்தோம். த பெஸ்ட் பார்ட் வாஸ், அந்த பர்சன் ஹூ வாஸ் இந்த பேக், அந்த இதுல கன்வேயர் பெல்ட் கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அசிஸ்டன்ட், ஏர் இந்தியா அசிஸ்டன்ட், நம்மளுடைய இதை வாங்கிட்டு எத்தனை பேக்கேஜ் வவுச்சர் இது இருக்குன்னு டேக்ஸ் இருக்குன்னு பார்த்து, 8 டேக்ஸ் இருக்கு, 8 டேக்ஸ், 8 டேக்ஸ் இருக்கு, 8 பேக் இருக்கு. வாட் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் த 9th பேக் அப்படின்னு. 8 டேக் இருக்கு, 8 பேக் இருக்கு, டீல் டன். 9வது பேக் எங்க இருக்கு? தென் only we realized that 9வது பேக் has not even got into the conveyor belt. அது செக்கினே ஆகல. ஏன்னா எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றேன்னு வந்த ஒரு மாமாவோட வீல் சேர் தள்ளின அந்த அசிஸ்டன்ட் பர்சன் மேல கீழே எதையோ மாத்தி மாத்தி வச்சு ஒரு பேக் அவர் பக்கத்துலயே வச்சு அந்த பேக்கே போகல. அது ஸோ 8 பேக் தான் உள்ள போயிருக்கு. நம்ம வந்து 9 பேக் நான் வச்சேன், பிகாஸ் ஐ கெப்ட் இட் இன் தி கன்வேயர் பெல்ட். திருப்பி அவர் மாத்தி ஏதோ பண்ணும்போது அந்த ஒரு பேக் கீழே வந்துருச்சு. ஸோ 8 பேக் ஹஸ் கம் அண்ட் 1 பேக் இஸ் டெட். ஸோ அது மாமா, அது அதாவது மாமாக்கு உலகத்தினுடைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவருக்கு ஒரு பெரிய லைக்க மாட்டார், பட் லைக்கிற 1-2 விஷயம் அதுலதான் இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. மாமாட்ட சொன்னோம், மாமாட்ட சொன்னோம், மாமா நீங்க கிளம்பி போயிடுவோம், நான் ஐ பி இந்த ஏர்போர்ட், ஐ செக் அண்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையானா, பரவாயில்ல போங்க, அதுல ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல வாசவமியா போலான்னு. பரவாயில்ல மாமா நீங்க போங்க. ஏன்னா ஏர் இந்தியா செட் தட் இஸ் நாட் இன் அவர் பர்வியூ, பிகாஸ் அது செக்கினே ஆகல, டேக்டே இல்லை, இட் இஸ் நாட் டேக். ஸோ நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஆனா அன்னைக்கு மாமா கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நானும் சவிதாவும் பேசின விஷயம், இந்த பேக் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே டு மாமா அப்படின்னு சொல்லி. ஒன்னு ஆத்துக்கு வந்தோன்னா நான் வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பெரியவாட்ட சொன்னேன், பெரியவா அந்த பேக்ல என்ன இருக்கு, வேல்யூபிள் இல்லையான்றது கிடையாது, பட் இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், சச் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வரக்கூடாது. அதனால எங்க அந்த ஏர்போர்ட்ல பேக் இருக்கோ அந்த பேக்கை தெரியும்படி கொண்டு நிறுத்திடுங்க. அதுக்கான ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா அதை கொண்டு வந்து நிறுத்துறது பெரியவாளுடைய வேலை. அந்த பேக் இந்த ஃபார்ம் போடணும், மெயில் போடணும், அவளுக்கு ஃபோன் பண்ணணும், அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் பெரியவா, அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். பெங்களூர் ஏர்போர்ட் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட், அதுல நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம். பட் வி ஹேட் அன் எக்ஸலன்ட் ஹெல்ப் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஏர் இந்தியா ஸ்டாஃப். they said that finally வந்து அது எங்க போயிருக்கோம், unattended பேக்கேஜா இருந்ததுன்னா அவ என்ன பண்ணிருப்பா, they would have taken it to எதனா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் இல்ல, மெயினா வந்து அதுல வந்து இந்த பாம்பு ஸ்குவாட்க்கு போயிருக்கோம். ஏன்னா அதுல வேற எதனா எல்லாம் ஆமா செக் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபைனலி ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோட லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுக்கு போயிட்டு. ஸோ த ஏர் இந்தியா டஸ் நாட் ஹவ் டு வரி பிகாஸ் இட் இஸ் இந்த ஏர்போர்ட்ஸ் பர்வியூ, பட் தே ஹவர் ஹெல்ப் மீ டு டாக் டு தெம், email them, give them all the details.
அண்ட் தென் பை மார்னிங் ஜஸ்ட் இன் லெஸ் தென் 7-8 hours நம்ம வந்து மாமாவோட பேக் இருக்குங்கிறத அப்புறம் கண்டுபிடிச்சோம். ஸோ ஹவு மகாபெரிவா காட் த பேக் பேக் டு மாமா. எனக்கு இந்த பேக் வேணும்னு கிடையாதுமா, எனக்கு பெரியவா கூடவே இருக்கான்னு மாமா வீல் சேர் தள்ளின்னு போயிட்டார். அதனால என்னம்மா பேக்ல பரவாயில்ல பெரியவா வேணும்னா அது பண்ணுவா அப்படின்னு சொல்லி போயிட்டார். அந்த டைம்ல கூட என்னம்மா என் பேக போடலையா, கவனம் இல்லையா, அதெல்லாம் சொல்லல அவரு. he didn't tell anything, but it was important for us to raise the bag. பட் நம்மளுடைய ஹெல்ப் கிடையாது, பெரியவாள்கிட்ட சொல்லிட்டோம். பெரியவாளோட ஹெல்ப். எப்படியாவது அந்த பேக்கை லொகேட் பண்ணணும்னு அதை லொகேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. The bag is still in Bangalore, but it will பட் find இட் இஸ் சேஃப். it is safe. It will find its way to மாமா Mama's. soon. ஆமா. See, the thing is, right, எனக்கு கொரியோகிராஃபர் பெரியவா தான், என்னை ஆள்பவர் மகாபெரியவர், என்னை நடத்துபவர் மகாபெரியவர், அவர் தான் எல்லாமே அப்படின்னு அவர் அந்த டோட்டல் சரண்டர்ல இருக்கும் பொழுது ஹவு த டிவைன் கிரேஸ் டேக்ஸ் எவ்ரி திங் ஆன் இட், எப்படி அதை லைஃபை ஷேப் பண்ணி எடுத்துன்னு போறதுங்கிறது தான் அந்த மெசேஜ் சொல்லிட்டேன். நான் ஏதோ பிளான் பண்றேன் அப்படின்னு இருந்தேன்னா யூ வுட் ஹவ் மிஸ் த பெலகுலா, யூ வுட் ஹவ் மிஸ் லாட் ஆஃப் திங்ஸ். பட் பெரிவா வந்து அதை எப்படி பேக் பண்ணி அப்படி எடுத்துன்னு கொண்டு வரா அப்படிங்கிறது தான் வந்து இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லயும் அந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ், அந்த டிவைன் மொமெண்ட்ஸ் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. வாட் ஐ லேர்ன்ட் டோட்டலி ஃப்ரம் திஸ் இஸ் தட் சரண்டர் சரண்டர் சரண்டர். எப்படி சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்மளும் வந்து பெரியவாள்கிட்ட டோட்டலா கொடுத்து அவரே நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். மாமா சொல்வார், நீ நினைச்சது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அவர் ஆட்கொள்ளணும்னு நீ நினைக்கணும். நீ நடத்தணும் பெரியவாங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கான், ஆனா அது நடக்கலைன்னா நீ அதை பத்தி யோசிக்க கூடாது. அந்த டோட்டல் சரண்டர் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையை அவர் கையில் எடுத்துக்கொண்டு அவர் நடத்துவார் அப்படின்பா. அதுதான் இந்த ஹோல் 9 days அனுபவிச்சது. ஏர்போர்ட் இன்சிடென்ட்டும் அதுதான் நமக்கு. மாமாவோட டோட்டல் சரண்டர், ஹி வாஸ் அன்ஃபிளஸ்டர்ட், பட் த பேக் ஃபவுண்ட் இட்ஸ் வே பேக் டு மாமா, இல்லையா? மாமா didn't go find the amazing experience. Amazing experience. I want to share that end of Mysore சொன்னோம்னா விட எனக்கு வந்து because that was happening. So I can share to the devotees அப்படின்னு சொல்லி. So மீண்டும் அடுத்த எபிசோட் கண்டினியூ பண்றோம். அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து மேல்கோட்டை போவோம் சரிதா? கண்டிப்பா. அடுத்த எங்களுடன் இணைந்து மாமா செல்ல பெருமாள் கோவில், வேத பாட்டசாலா, another divine experience. Another divine experience. செல்லக்கோட்டை செல்ல பெருமாள். ஓகே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எபிசோட். அதுல அந்த எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். மகாபெரிவா சரணம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.